50 days ஃபாஸ்டிங் மீட்டிங்கில் லைவில் உங்களை மீட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை இதுக்கான பிரயாசங்களை எடுத்துக்கொள்கிற பாஸ்டர் கல்யாண்குமார் அண்ட் ஹார்வர்ட் சர்ச்சை நான் மனவார வாழ்த்துக்கிறேன். போன வருஷமும் இந்த 50 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபாஸ்டிங் ப்ரேயர். அதாவது இந்த லைவ் செஷன்ஸை அட்டன் பண்ணவங்க மட்டும் இல்லாமல் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண செய்தி கொடுத்த எங்கள் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஊழியத்தை குறித்து, மிஷன்ஸை குறித்து, ரிவைவலை குறித்து அநேக இடங்களில் பிரசங்கம் பண்ண மாட்டேங்குது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கை எப்படி மாற்றுவார் தான் இருக்குது. ஆனால் இந்த உபவாச நாட்களில் கர்த்தருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம், நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் உண்டு, அந்த நோக்கத்தை கர்த்தர் எப்படியாக நம்ம மூலமாக நிறைவேற்ற விரும்புகிறார் அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் ஊழியத்துக்காகவும் கர்த்தரின் நோக்கத்துக்காகவும் ஒப்பு கொடுக்குற ஒரு காலகட்டமாக இது இருக்க போது நான் விசுவாசிக்கிறேன். அதனால் இந்த உபவாச நாட்களில் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் நீங்கள் விடாமல் இதில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை லைவை மிஸ் பண்ணால் கூட அதுக்கப்புறம் பார்த்து கர்த்தர் உங்களோட பேசுகிற காரியங்கள் தீர்க்கதரிசனமாக நிறைய காரியங்களை கர்த்தர் பேசுவார். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்வெஸ்ட் மிஷன்ஸில் அவங்க செய்கிற பீகார் ஊழியம், அருமையான பாஸ்டர் கல்யாண் கூட சேர்ந்து எங்களுக்கும் கர்த்தர் இந்த பீகாரில் ஊழியம் செய்யும்படியான ஒரு பெரிய கிருபையை கொடுத்துருக்கார். நாங்களும் 300 கிராமங்கள் தத்தெடுத்து பீகாரில் ஊழியம் செய்கிறோம், ஒடிசாவில் ஊழியம் செய்கிறோம், சென்னையிலேயே பல கம்யூனிட்டி ஒர்க் செய்கிறோம். ஏன்னா இன்றைக்கி சபையோட முக்கியமான ஒரு வேலையே வெறும் சபைக்குள்ளே மட்டும் கிடையாது, சபைக்கு வெளியில் தான். இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி ஊழியக்காரர்கள்னால நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க முழு நேரம் ஊழியம், நான் சர்ச்சில் பாஸ்டர் ஆகிடணும், இல்லை வர்ஷிப் லீடர் ஆகிடணும். இல்லைங்க, எல்லா இடத்துலையும் நாம் எங்கெங்கே இருக்கிறோமோ கர்த்தர் அங்கே ஊழியம் செய்யும்படியாக நம்மளை வைத்திருக்கிறார். ஒன்று தான், ஒரே ஒரு விஷயந்தான், ஒன்று ஊழியம் செய்கிறோம், இல்லை ஊழியம் செய்யலை, இல்லை ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பார்ட் டைம் மினிஸ்ட்ரிலாம் நம்ம செக்ரிகேட் பண்ணவே தேவையில்லை. எங்கே இருக்கிறோமோ கர்த்தர் அங்கே நம்மளை சாட்சியாக பயன்படுத்த போகிறார், அங்கே கர்த்தர் நம்மளை யூஸ் பண்ண போகிறார். அதனால் இன்றைக்கும் நான் கர்த்தர் உங்களோட பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த இந்த நான் இந்த 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 50 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நான் பேசுகிற செஷன்ஸ் எல்லாமே தானியேலை குறித்து, தானியேலின் புத்தகத்தில் தான் நான் பேச போகிறேன். தானியேல் எப்படி உலகத்தோடு இருந்தாலோ கர்த்தர் அவனை கொண்டு எப்படி ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார், தானியேலை கொண்டு கர்த்தர் எப்படி ஊழியத்தை செய்தார், how God brought in a revival through Daniel and how God fulfilled his purpose and missions through Daniel. அதனால் இன்னைக்கு அது குறித்து தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். சரி, இன்றைக்கும் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. பிதாவே ராஜா, இந்த நேரத்தில் இந்த தேவரீர் கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த வீடியோவின் மூலமாக அப்பா கர்த்தாவே, எந்த வீட்டிலிருந்தோ, இந்த உலகத்திலிருந்து, no matter which nook and corner they are watching this கர்த்தாவே, அங்கே எல்லாம் கர்த்தரின் கரம், தேவ பிரசன்னம் போய் சேரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே ராஜா, ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே ராஜா, இந்த வார்த்தையானது மாற்றும்படியாக let us not just have an experience ராஜா, ஆனால் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைக்கும் தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் வார்த்தை நமக்கு வரப்போகுது. அதுலேயும் இன்றைக்கு இதுக்கான தலைப்பு கர்த்தர் உன்னை பிரித்திருக்கும் போது, when God sets you apart. இன்றைக்கி நிறைய நேரத்தில் நாம்னா சில இடங்களில் சில மக்கள்கிட்ட இருந்தோ, சில வேலை ஸ்தலத்தில் இருந்தோ, இல்லை சில ஆட்கள் இருந்தோ கர்த்தர் நம்மளை பிரிக்கும் போது நம்மளுக்கு வலியாக இருக்கும். நம்ம ஏன்டா இந்த மாதிரி ஒரு பிரிவினை வந்துச்சு, ஏன் நாம் பிரிக்கப்பட்டோம், சில நம்ம வேலை ஸ்தலத்தில் கூட நம்மளை தனியாக பார்ப்பாங்க, இல்லை நம்ம வாழ்கிற இடத்துல கூட நம்மளை தனியாக பார்ப்பாங்க. எதுக்கு நாம் இப்படி ஒதுக்கி வைக்கப்படுகிறோம், ஏன் why am I being singled out, why am I being set apart, why am I being separated? இன்னைக்கு your separation is not rejection but God's preparation. இன்றைக்கி சில நேரத்தில் நம்ம அப்படியே ஸ்டாண்ட் அவுட் பண்ணி நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அது கர்த்தர் ஏதோ நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டார், இல்லை மற்றவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க கிடையாது. இட் இஸ் காட்ஸ் செப்பரேஷன், இஸ் ப்ரிப்பரேஷன். இன்றைக்கி நீங்கள் வேலை ஸ்தலத்துலையோ, இல்லை உங்கள் வீடுலையோ, இல்லை உங்கள் சபை ஊழியத்துலையோ, God has set us apart. We are standing apart, or we have been set apart because God is preparing us for something very special. இப்போது நீங்கள் டைமண்ட்ஸை குறித்து பார்த்துருப்பீங்க. இந்த டைமண்ட்ஸோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, டைமண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் செட் அப்பார்ட். இப்போது நிறைய கல்லுங்களை எடுப்பாங்க. நிறைய கல்லுங்களை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த டைமண்ட்ஸை மட்டும் பார்க்கும்போது நிறைய பெரிய கல்லுகளில் இந்த டைமண்ட்ஸ் மாட்டும் போது அப்படியே சின்ன கல்லாக இருக்கலாம். ஆனால் அந்த டைமண்ட்ஸை மட்டும் என்ன பண்ணுவாங்க, செப்பரேட் பண்ணி, இந்த டைமண்ட்ஸை செப்பரேட் பண்ணது இல்லாமல், இந்த டைமண்ட்ஸை செப்பரேட் பண்ணதுக்கான காரணமே, இந்த டைமண்ட்ஸ் ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போகும். அதாவது அதை க்ளீன் பண்ணுவாங்க, அதை பாலிஷ் பண்ணுவாங்க, அதை ஷைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது விலை உயர்ந்த ஒரு பெரிய ஒரு ஹை ப்ரைஸுக்கு இந்த டைமண்ட்ஸ் விற்கப்படும். ஏன்னா இந்த டைமண்ட் ஹாஸ் பின் செட் அப்பார்ட் ஃபார் அ ஹையர் வேல்யூ, ஃபார் அ ஹையர் பர்பஸ். மற்ற கல்லுங்கள்லாம் கீழே கிடக்கும், இந்த டைமண்ட்ஸை தனியாக எடுத்து வைக்கும்போது அந்த டைமண்டுக்கு தெரியாது, எப்பா நம்மளை இந்த மாதிரி நாளை பின்ன யூஸ் பண்ண போகிறோம், அந்த டைமண்டுக்கு தெரியாது. ஆனால் அது பயன்படுத்தப்படும் போது அந்த டைமண்டோட வேல்யூ அதுக்கு தெரியும். இன்றைக்கு தேவ பிள்ளைகளை நிறைய நேரத்தில் கர்த்தர் இப்படி நம்மளை வேறு பிரித்து எடுத்து வச்சுக்கிறார்.
நாம் பிரிக்கப்படும் போது அதற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. கர்த்தர் நம்மளை பயன்படுத்த முடியாத சில ப்ராசஸ்க்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு போவார். நம்மளை பாலிஷ் பண்ண முடியாத, அது மட்டும் இல்லை, நம்மளை வந்து ரிஃபைன் பண்ணி அதுக்கு நம்மளை ஒரு பெரிய நோக்கத்துக்கு கர்த்தர் பயன்படுத்த முடியும். சரி, இன்றைக்கும் ஸோ இஃப் யூ பின் டார்கெட்டட் இன் யுவர் ஒர்க் பிளேஸ், அதாவது உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல நம்மளே டார்கெட் பண்ணுறாங்கன்னா நம்மளை ஆண்டவர் ஒரு டைமண்ட் போல யூஸ் பண்ணப்பார். சரி, தானியேலின் புத்தகத்துக்குள்ளே நம்ம போவோம். இந்த தானியேலின் புத்தகத்தை யார் எழுதுனான்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் டேனியல் தான். நிறைய புக்ஸோட பேர் என்ன இருக்கோ அவங்க தான் எழுதியிருக்காங்க. இது எப்போ எழுதப்பட்டது? 530 BC, 530 கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்த காலம் அது எழுதப்பட்டது. அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தானியேலை வந்து கிங் நெபுகாட்நேசர் பாபிலோன் வந்து 605 BC அப்போ வந்து அவரை வந்து கொண்டு வருகிறார். இந்த தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம்லாம் இந்த 605 BC to 536 BC. ஸோ தானியேல் கிட்டத்தட்ட ஒரு 85லேருந்து 90 வயசு வரைக்கும் இருந்தார். நாங்கள் 85 to 90 years will survive. இப்போது இந்த புக் ஆஃப் டேனியல் 2 languages have been used. ஒன்று வந்து எபிரேய மொழி, இன்னொன்று அரமிக் மொழி. ஃபர்ஸ்ட் சாப்டர் 8 to 12 chapters the language of Hebrew, 2 to 7 அரமிக். ஸோ இது வந்து தானியல் வந்து சாப்டர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால மைனர் ப்ராஃபிட்டில் மேஜர் ப்ராஃபிட், ஒரு முக்கியமான தீர்க்கதரிசி, ஆனால் வித் ஷார்ட் புக். இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளாகமம் 36 1-13 சொல்லியிருப்பாங்க. தானியலின் காலகட்டத்தில் ஜெகோவாஸ், ஜெயோகிம், ஜெயோச்சின், ஜெடேக்கியா, சைரஸ் இப்படிப்பட்ட ராஜாக்கள்லாம் இருந்தாங்க. அதே போல் when Daniel was prophesying, தானியல் தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது ஜெரமியா, ஹாபக்குக், எசேக்கியேல் இந்த தீர்க்கதரிசிகளும் தானியலோடு இருந்தாங்க. ஸோ இந்த புக்கோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா டேனியல் சாப்டர் 1ல் தானியலை குறித்த ஒரு பர்சனல் ஹிஸ்ட்ரி இருக்கும். 2-7 பார்த்தீங்கன்னா தானியலை கொடுத்த 6 தரிசனங்கள் இல்லை 6 தரிசனங்களும் சரி, விஷன்ஸும் சரி, பிக்சர்ஸ் இது எல்லாம் வரும். அதுக்கப்புறம் 8-12 பார்த்தீங்கன்னா 5 ப்ராஃபஸி, தானியலின் தரிசனங்களை குறித்த ஒரு 5 தீர்க்கதரிசனங்கள். கடைசி நாளில் இஸ்ரவேலர்களுக்கு நடக்க போகுது, வாட் எவர் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு த பீப்புள் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ். ஸோ அதை குறித்திருக்கும். நெபுகாட்நேசர் எருசலேமில் அவர் வந்து அவங்களெல்லாம் சிறைப்படுத்தி கொண்டு போகும்போது டேனியல் வாஸ் ஆல்சோ டேக்கன் இந்த வாரில். தானியலோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 லீடர்ஸ், 10,000 லீடர்ஸ், அதாவது இன்க்ளூடிங் கமாண்டர்ஸ், பிஸ்னஸ் பீப்புள், கிராஃப்ட்ஸ்மென், பொலிட்டிஷியன், ப்ரீஸ்ட், அதாவது ஆசாரியர்கள், அப்புறம் பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய வியாபாரிகள், அப்புறம் முக்கியமான லீடர்கள், இவர்கள் எல்லாம் எடுத்து போட்டாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே இருந்த கோயிலோடு இருந்த பொருட்கள், ஓகே, முக்கியமாக ஆர்னமெண்ட்ஸு, ஆல் த வெசல்ஸ், ஹோலி வெசல்ஸு, எக்ஸ்பென்சிவ் வெசல்ஸ், இது எல்லாமே வாஸ் plundered and all these people along with the precious vessels were taken as captive. ஸோ இதுதான் தானியேலின் புத்தகத்தோட ஒரு பேக்ரவுண்ட். நவ் இன்றைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபார் டுடே, யூ குட் பி அவுட் ஆஃப் பிளேஸ் பட் நாட் அவுட் ஆஃப் ஹிஸ் பிளான். நீ இடம் மாறி இருக்கலாமே தவிர்த்து கர்த்தரின் திட்டம் மாறி இல்லை. சரியா? இன்னைக்கு நிறைய நேரத்தில் என்ன ஆகுது, நம்ம நிறைய பிளான்ஸ் போடுறாங்க, நம்ம நிறைய போடுற பிளான்ஸ் ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இடம் மாறி இருக்கலாம். இங்கே நேரத்தில் நம்ம ஒரு இடத்துல இருந்துருக்கணும், அந்த இடத்துல இல்லாமல் இருக்கலாம். வி ப்ராபப்ளி பிளான் டு பி இன் அ பர்டிகுலர் பிளேஸ் பட் வி ஆர் நாட் தேர். வி மூவ் டு அ டிஃப்ரெண்ட் பிளேஸ். ஆர் நமக்கு வர வேண்டிய ஒரு ப்ரொமோஷன் வராமல் இருக்கலாம். இந்த மாதிரி வி குட் பி அவுட் ஆஃப் பிளேஸ் பட் வி ஆர் ஸ்டில் நாட் அவுட் ஆஃப் ஹிஸ் பிளான். ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். சரியா? பார்க்குறவங்களாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இடம் மாறி இருக்கலாம், ஆனால் அவர் திட்டம் மாறல. தானியேலின் புத்தகம் 1வது அதிகாரம் வசனம் 1-4 வாசிச்சிங்கன்னு வச்சுங்களேன். யூதாவின் ராஜாகிய யோகிம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நெபுகாத்நேசர் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோகிமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களின் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டக சாலைகள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள ராஜ குலத்தார்களிலும் துறைமக்கள்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேர்ந்தவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானங்களே தலைவனாக்கி அஸ்போனேசனுக்கு கற்பித்தான். இங்கே பார்த்தீங்கன்னா, அதாவது பாபிலோனில் இவர்களை எல்லாம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட 10,000 லீடர்ஸ், பொலிட்டிஷியன்ஸ், இவங்களெல்லாம் கொண்டு வந்து
கம்ப்ளீட்டாக ரீலோகேட் ஆகி, சரியா, இவங்கள வந்து என்ன பண்ணாங்க, புதுசாக எல்லாத்தையும் செய்ய வைக்கிறாங்க. இப்போ இட் வாஸ் நாட் அ சாய்ஸ்ங்க, இட் வாஸ் நாட் அ பிளேஸ் ஆஃப் சாய்ஸ், சரியா. அவங்க வந்து தேவர் கம்பல்ட். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் வருகிற மாற்றங்கள்லாம் இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் வி மேட் அ சாய்ஸ். சில நேரத்தில் நம்ம கம்பல் பண்ணி சில இடங்களில் தள்ளப்படுகிறோம். இவங்க வந்து அடிமை தான் வராங்க. அதுவும் அந்த அடிமையை வந்து அவங்க எதிர்பார்க்காத ஒரு நிலைமை. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா அடிமையாக இருக்கிற இடத்துல நான் எப்படி வளர முடியும்? இப்போ நம்ம சிலர்லாம் கேட்குறோம்ல, இந்த இடத்துல நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? இந்த இடத்துல எனக்கு பவரே இல்லையே, இந்த இடத்துல எனக்கு அந்த அதுக்கான ஒரு 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 வாய்ப்பு இல்லை. இவர்கள் எல்லாம் அடிமையாக கொண்டு போகப்படுகிறாங்க. கொண்டு போகப்பட்டு அவர்கள் எதிர்பாராத பொசிஷனில் வச்சு நெக்ஸ்ட்டு இங்கே தான் அவங்களுக்கு இதெல்லாம் பண்ண போகிறாங்க. இப்போது நம்ம என்னென்னா வேற ஒரு இடம் மாறினோம்னா நம்ம நினைக்கிறோம் அங்கே நம்ம வளரவே முடியாது. See, the location does not decide your growth. நீங்கள் எங்கே இடம் மாற்றப்பட்டாலும் அந்த இடம் உங்கள் வளர்ச்சியை டிசைட் பண்ணவே முடியாது. இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இந்த இடம் மாற்றப்பட்டதுனால இங்கே எனக்கு இனிமேல் வளர்ச்சி கிடையாது, இந்த இடத்துல நான் வைக்கப்பட்டதுனால இன்றைக்கி ஊழியம் கிடையாது. இப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. வென் ஐ வாஸ் இன் ஆஸ்திரேலியா, நான் ஆஸ்திரேலியா இருக்கும்போது அங்கே வந்து ஒரு 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 சபையில் வந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். அங்கே ஒரு யூத் பாஸ்டராக நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், என்னை வந்து சென்னைக்கு வர சொன்னார். ரொம்ப தெளிவாக எனக்கு ஆண்டவர் சத்தம் கேட்டு நானும் என் மனைவி மகள் எல்லாமே சென்னையில் வந்து ஊழியம் ஆரம்பிக்கணும். அப்போது ஆஸ்திரேலியாவில் அந்த சபையில் எனக்கு ஒரு ஊழியம் இருந்தது, சரியா, ஒரு யூத் பாஸ்டராக யூத் லீடர் செய்துட்டேன். இப்போ சென்னைக்கு வரும்போது எனக்கு என்னென்னா யாருமே தெரியாதுன்னா ஊழியத்தில் யாருமே தெரியாது, ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. சென்னையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, நம்ம ஹிஸ்ட்ரி எல்லாருக்கும் தெரியும். சென்னையில் வந்து நான் எப்படி ஊழியம் செய்ய போகிறேன், ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் நம்மளுக்கு தெரிஞ்சு அங்கே கத்த நம்மளை தொட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஊழியெல்லாம் போயிட்டுருக்கு, அங்கேருந்து இங்கே வரப்போனா எப்படின்ற ஒரு பயத்திலே வந்து இங்கே ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே செய்ய தெரியாதுங்க. ஒருத்தர் கிடச்சா ஒரு 3-4 மணி நேரம் உட்காந்து அவங்ககிட்ட பேசுவேன் ஆண்டவர் இயேசு குறித்து. ஒன்றுமே நம்ம ஒரு சின்ன ஊழியம் ஆரம்பித்தோம், சரியா. இப்படி தான் ஆரம்பமோ அற்பமாக அந்த மாதிரி சின்ன ஊழியம். நான் நினச்சேன் அங்கே ஆஸ்திரேலியா தான் நிறைய செஞ்சுருக்கலாம், இந்தியா வந்திருக்குமே, லொக்கேஷன் மாறினோன்னா என்ன நடக்கும். நான் தேவ பிள்ளைகளை இன்றைக்கி கர்த்தர் கிருபையினால் பல சபைகளை கர்த்தர் ஸ்தாபிக்கும்படியாக, பெரிய பெரிய சபைகளை இன்றைக்கி நடத்தும்படியாக, பெரிய ஊழியங்களை நடத்தும்படியாக இன்றைக்கு கர்த்தர் வந்து கிருபையை கொடுத்து இந்த 10-12 வருஷத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியை கர்த்தர் கொடுத்துட்டார். இதில் முக்கியமாக நான் கற்றுக்கின விஷயம் என்னென்னா, உன் லொக்கேஷன் உன் வளர்ச்சியை டிசைட் பண்ணாது, கர்த்தரின் நோக்கம். கர்த்தரை வேறுபிரித்து கொண்டு வந்து இந்த லொக்கேஷனில் வச்சுதே இந்த இடம் கர்த்தரை ஆசீர்வாதமாக மாற்றினேன். இன்றைக்கி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில மாடர்ன் பார்க்ஸ் எல்லாம் கட்டுறாங்க. அது என்ன கட்டுறாங்கன்னா, வேறு இடத்துல இருக்கிற மரங்களை அப்படியே அப்ரூட் பண்ணி வேரோடு பிடுங்கி கொண்டு வந்து இந்த பார்க்கில் வச்சிடுறாங்க. அந்த மரம் அங்கேயும் வளருது. இப்போ அந்த மரம் வந்து இல்லை நான் அந்த இடத்துல தான் இருந்தேன், என்னால் இங்கே வளர முடியாதுன்னா, நோ மேட்டர் வேர் யூ ஆர் பிளக்ட் அவுட் ஃப்ரம் அண்ட் வேர் யூ ஆர் அப்ரூட்டட் அண்ட் வேர் யூ ஆர் கெப்ட், டசன்ட் மேட்டர். எங்கே கொண்டு போய் வச்சாலும் அங்கே அந்த மரம் வளருது. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல வருந்தான், வேர் எவர் யூ ஆர் காட் ஹஸ் பிளேஸ்ட் யூ தேர். கர்த்தர் உன்னை எங்கே வச்சுருக்காரோ அங்கே கர்த்தர் உன்னை ஒரு நோக்கத்தோடு வச்சுருக்காரு. அதனால் புலம்பாத. நீங்களே சொல்லுங்கள், நான் புலம்ப மாட்டேன். ஐ வில் நாட் கம்ப்ளைன் அபவுட் த பிளேஸ் வேர் ஐ ஆம். ஏன்னா இன்றைக்கி you need to understand there's a reason that God has kept you there, and remember he is working out everything. அவர் என்ன பண்ணுறார், உனக்காக எல்லாவற்றையும் காரியங்களை வாய்க்க பண்ணிகிட்டே இருக்கிறார். அதனால் தயவு செய்து நான் இங்கே ஏன் இருக்கிறேன், எதுக்கு வந்தேன், நான் இங்கே ஏன் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, என் வாழ்க்கை முடிஞ்சு போகுதுன்னு சொல்லாத. யூ மே பி அவுட் ஆஃப் பிளேஸ் பட் யூ ஆர் நாட் அவுட் ஆஃப் ஹிஸ் பிளான். ரெண்டாவது காரியம், வாட் பீப்புள் கால் யூ டஸ் நாட் சேஞ்ச் his calling for you. அதாவது மனுஷர்கள் உன்னை என்ன கூப்பிடுறாங்கன்றது அவர் உன்னை அழைத்த அழைப்பை மாற்றாது. மனுஷர்கள் உன்னை எந்த பேரை கொண்டு அழைக்கிறார்களோ அந்த அழைப்பு அவர் உன் மேலே வைத்திருக்கிற அழைப்பு மாறாது. ஏன் இங்கே முதல்ல பார்த்தீங்கன்னா தானியேலும் அவர் நண்பர்கள், நம்மளுக்கு தானியேலும் அவர் நண்பர்கள்னு பார்த்தீங்கன்னா ஷாட்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படி தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் பெயர்கள் எல்லாம் மாற்றப்பட்டது. தானியேலும் அவர் நண்பர்களும் இந்த ஊருக்கு வரும்போது முதல்ல அவங்க செய்கிற காரியம் என்னென்னா, அவர்களின் பெயர்களை மாற்றுகிறார்கள். நீங்கள் 6லேருந்து வாசித்தீங்கன்னா, அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷேல், அசரியா என்பவர்கள் இருந்தாங்க. அனனியா, மிஷேல், அசரியா. ஷாட்ராக், மேஷாக், ஆபேத்நேகோட ஒரிஜினல் பேருனா அனனியா, மிஷேல், அசரியா. இவர்கள் எல்லாம் இருந்தாங்க. பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்ஷசார். பாருங்கள், தானியேலோட பேருனா பெல்ஷசார் என்றும், அனனியாவுக்கு ஷாட்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகும் என்றும் பெயரிட்டான். இங்கே பாருங்கள், பேரை மாற்றுறாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுங்க, தானியேலின் பேர் என்னென்னா, தானியேல் அர்த்தம்னா ஆண்டவரே என்னுடைய நியாயாதிபதி, காட் இஸ் மை ஜட்ஜ்.
பெல்ஷசார்னா பெல் தான் பாதுகாவலின் தேவன். பெல்லுனா அவங்க ஊரில் இருக்கிற பாபிலோனின் கடவுளோட பேர். அனனியோட பேருனா யாவே இஸ் கிரேஷியஸ், அதாவது யாவே என் தேவன் கிருபையா உள்ள தேவனாக இருக்கிறார். அவனுக்கு வச்ச பேர் ஷாட்ராக்னா அக்குன்னு அங்கே ஒரு கடவுள், கமாண்டர் ஆஃப் அக்குனா மூன் காட். மூணாவது மிஷேல்னா என் தேவனை போல யார், ஹூஸ் லைக் காட். ஆனால் அவனுக்கு வச்ச பேர் மேஷாக், ஹூ இஸ் லைக் அக்கு. சரியா, அவன் பேரையே மார்க் பண்ணுறாங்க. அசரியா யாவே உதவினார், யாவே ஹெல்ப்ட். ஆனால் அவனுக்கு வச்ச பேர் ஆபேத் நேகோ, அப்படின்னா சர்வெண்ட் ஆஃப் நேகோ. இங்கே பாருங்க, இந்த டெவிலோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நம்ம அப்படியே நம்மளை வந்து நம்ம ஐடென்டிட்டியை மாற்றினா நம்ம ஃபெய்த்தை மாற்றி நம்ம ஃப்யூச்சரை மாற்றிடலான்னு. இன்றைக்கி உலகமே பார்த்திங்கன்னாங்க இந்த டாக்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, லேபிளை மாற்றி வச்சோம்னா நம்மளும் என்ன பண்ணுறோம், லேபிளை நம்பிடுறோம். இன்றைக்கி பாபிலோனில் இந்த பெயர்கள் ஷாட்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியலுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள் எதுக்குன்னா, அவர்களின் உண்மையான தேவன்லேருந்து அவங்கள டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்காக, புதிய தேவர்களை வணங்கும்படியாக, பழைய அவங்களுடைய ஃபெய்த்து, அவங்களுடைய கரேஜ், அவங்களுடைய ட்ரெடிஷன் எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்காகவே புதிய பெயர்களை சூற்றுகிறார்கள். இன்றைக்கி தயவுசெய்து மற்றவங்க கூப்பிடுற அந்த புது பேருங்களை நீங்கள் நம்பி ஏமாந்துறாங்க. அந்த புது பேர் உங்கள் ஐடென்டிட்டியை மாற்றுறதுக்காக. அதனால் இவங்க நம்மளை என்ன பேர் வச்சு வேணால் கூப்பிடலாம், ஆனால் அவர்கள் அழைப்பதனால கர்த்தர் நம் வாழ்க்கையில் இருக்கிற அழைப்பு மாறவே மாறாது. இன்றைக்கி உங்களை மக்கள் சில பேரை வச்சு கூப்பிட்றாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாடி ஷேமிங் பண்ணுவாங்க. நம்மளை பார்த்து குட்டன்வாங்க, நெட்டன்வாங்க, என்ன காமனாக பார்த்து பொட்டன்வாங்க, இப்படிலாம் நிறைய பாடி ஷேமிங் பண்ணுவாங்க. இப்போ அவங்க கூப்பிடுறதுனால அது அவனை தான் காட்டுதை தவிர்த்து, அவன் இப்படிப்பட்டவன் காட்டுதை தவிர்த்து என்ன அது எதுவும் குறை காட்டுறதில்ல. அவங்க கூப்பிடுறதுனால என் சந்தோஷத்தை நான் இழக்கவே கூடாது. அதனால் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம பெயர்களை மாற்றி நம்மளை குற்றம் சொல்லி நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணி நம் சந்தோஷத்தை பறித்து நம்மளோட தேவனிடம் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ண பார்ப்பாங்க. தயவு செய்து ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். இன்றைக்கி நிறைய பேர் they do this because they are jealous. நிறைய பேர் நம்ம மேலே இருக்கிற வைத்தறிச்சல்னாலே இதை பண்ணுவாங்க. பாபிலோனில் இவர்கள் பேர் மாற்றப்படுறதுக்கான காரணம் ஆண்டவரை இவர்கள் மறக்க வேண்டும் என்று. அதனால் இன்றைக்கிங்க no matter what people call you, எந்த பேரை வச்சு யார் உங்களை கூப்பிட்டாலும் நீங்கள் கவலையப்படாதீங்க. லேபிள் மாறுவதனால கர்த்தர் அழைப்பு மாறாது. ஒரு நாள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு திருட்டு நடந்தது. there was a theft. ஸோ என்ன அந்த தெஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போய் பார்த்தா ஒரு பொருளும் திருடப்படவில்லை. ஆனால் அடுத்த நாள் போனால் எல்லோரும் கடைக்குள்ளே ஓடுறாங்க. என்ன கடைக்குள்ளே ஓடுறாங்கன்னு பார்த்தா ஃபுல்லாக ஷாப்பில் இருக்கிற பெரிய பெரிய பொருள் எல்லாம் வாங்கின்னு ஓடுறாங்க எல்லாமே. எப்பட்றா இவ்வளோ ஷாப்பிங் நடக்குது, அதுவும் பெரிய பெரிய பொருள்லாம் இவ்வளோ சீப்பாக வாங்கி போகிறாங்கன்னா, என்ன பண்ணாங்கன்னா, உள்ளே போன திருடன் ஒரு ப்ராடக்ட் மேலே இருந்த ப்ரைஸ் டேக் இல்லை, அந்த எவ்வளோன்னு விலை போட்டிருக்கோம்ல, அதை மாற்றி வச்சுட்டுக்கிறான். சின்ன ப்ராடக்டோட விலை 5 ரூபாலாம் தூக்கி பெரிய ப்ராடக்ட் மேலே வச்சோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பெரிய ப்ரைஸ் டேக் மேலே இருந்த அந்த பெரிய பொருள் மேலே இந்த ப்ரைஸ் டேக் விலைக்கு மாறும். ஸோ பொருட்களை திருடவில்லை, அவர்கள் அதன் வேல்யூவை மாற்றி வச்சுட்டாங்க. அதனால தான் என்ன பண்ணாங்க, எல்லாம் இதுதான் வேல்யூன்னு நினச்சிட்டாங்க. ஐயா, இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறவனும் சத்ருவானவனும் இந்த மாதிரி நம்ம பேரை மாற்றி வேல்யூவை மாற்றி நம்ம அழைப்பை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. எங்கே இருந்தாலும் தயவுசெய்து கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உங்களோட வேல்யூவோ உங்கள் அழைப்பையோ யாரும் மாற்ற முடியாது. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது தான். எங்கே இருந்தாலும் தானியலை போல நாம் சாட்சியாக நிற்க முடியும். மூணாவது காரியம், வாட் யூ செட் அபார்ட் செட்ஸ் யூ அபார்ட். அதாவது நீங்கள் எந்த காரியத்தை பிரித்து வைக்கிறீங்களோ அந்த காரியம் உங்களை பிரித்து காட்டும். வாட் யூ செட் அபார்ட் செட்ஸ் யூ அபார்ட். தானியேலின் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்துலேருந்து நான் வாசிக்கிறேன். என்னென்னா, தானியேலையும் ஒரு நண்பர்களையும் என்ன பண்ணுறாங்க, எப்பா எல்லாருக்கும் வைக்கப்பட்ட உணவை தான் நீங்கள் உணணுன்றாங்க. இந்த காரியத்தை நான் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 8லேருந்து 17 வரைக்கும் உங்கள் பேர்த்தை வச்சுனா, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக்கணும். பாருங்கள், ரொம்ப தெளிவாக இந்த ராஜா சாப்பிட்றதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க, திராட்சை ரசமாக இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க, ஆனால் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா அந்த ராஜாவுக்கு கொடுக்கப்படுறது பல தேவர்களுக்கு படைக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு, அந்த ராஜாவின் உணவை நம்பி தான் நான் வாழ்கிறல, நான் இயேசு ராஜாவின் உணவை நம்பி வாழ்கிறேன். சரியா? நெக்ஸ்ட்டு, தேவன் தானியேலுக்கு
பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கம் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகள் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவனாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடது வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்களை வாடிப்போனவைகளாக காண வேண்டியதென்ன? அதனால் ராஜா என்னை சிரசேதம் பண்ணுவார் என்றான். அப்பொழுது பிரதானிகள் தலைவனால தானியேல், அனனியா, மிஷேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மெல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாருக்கு அடியாரை சோதித்து பாருங்கள். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபரின் முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளாலும் அவர்களுக்கு சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின் ராஜபோனத்தை புசித்த வாலிபர்களை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. ஆகையால் மெல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். இங்க பாருங்க, இது தெளிவா அவன் ராஜா இந்த உலகத்துல கொடுக்கப்பட்டது தானியேல் வேணானா. ஏன்? முதலாவது காரியம், யூதர்களின் உணவுக்கான காரியங்கள், ஜூவிஷ் டைரக்டரி லாஸ், அதையெல்லாம் அதை பிரேக் பண்ணுச்சு. நெக்ஸ்ட்டு விக்கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்ட அது உணவு. அடுத்தது அது அவர்களின் தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கையை காட்டுது. இப்போ தானியேலின் ஃபாஸ்ட் நிறைய பேர் நம்ம எடுக்கிறோம். தானியேல் ஃபாஸ்ட்னா நான் வெறும் வெஜிடபிள்ஸு, வெறும் வாட்டர். இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த தானியேல் ஃபாஸ்டிங் எடுக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வெறும் நான்வெஜ்ஜை மட்டும் கட் பண்ணிவிட்டு மற்ற காரியங்கள் எல்லாம் பார்த்துக்கிறேன். பாருங்கள், தானியேல்ஸ் ஃபாஸ்ட்ன்றது இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் டிசிப்ளின். டிசிப்ளின்னா ரொம்ப முக்கியங்க ஃபாஸ்டிங்கில். இன்றைக்கி நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்னென்னா, அது வெறும் சும்மா சாப்பாடு சாப்பிடாம டைமுக்கு வெயிட் பண்ணி அந்த டைமில் ஒன்று சாப்பிட்டு முடிச்சிடலாம், இல்லை வெறும் கறிகளை மட்டும் சாப்பிடாம வெறும் வெஜிடபிள்ஸை மட்டும் சாப்பிடலாம், அந்த மாதிரி நம்ம டேனியல் ஃபாஸ்டிங்னு சொல்கிறோம். டேனியல் ஃபாஸ்டிங் வாஸ் அ ஃபாஸ்டிங் ஆஃப் டிசிப்ளின். இன்றைக்கி உண்மையிலே நீங்கள் ஃபாஸ்டிங்னா டேனியலை போல் அது 10 நாளோ 20 நாளோ 14 நாளோ இருக்கும்போது ஃபோனை பார்க்காதீங்க, டிவியை பார்க்காதீங்க, நெகட்டிவாக எதுவும் பேசாதீங்க, சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கடன் வாங்காமல் இருங்க, தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் இருங்க. இந்த மாதிரியான ஃபாஸ்டிங் எல்லாம் இருங்க. நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், வெறும் டயட்டிங் இருக்குது, டேனியல் ஃபாஸ்டிங் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா வெறும் டயட்டிங், வெயிட் லாஸுக்கு டேனியல் ஃபாஸ்டிங் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வேறு அதில் என்ன ஆகுனா, நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு வேறு சொன்னது. டேனியல்ஸ் ஃபாஸ்டிங் வாஸ் அ ஃபாஸ்டிங் ஆஃப் டிசிப்ளின். அதை அவன் செஞ்சான். அதனால் அது பாருங்கள், அவன் என்ன பண்ணுறான், கர்த்தருக்காக இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வைக்கிறான். இன்றைக்கி ஒரு நல்ல நன்மை வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தருக்காக ஒரு காரியத்தை நான் எப்போ செய்ய மாட்டேன், நீங்கள் அதை அப்படியே எடுத்து தனியாக வைக்கும் போது அதனால கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அது அந்த பாயிண்ட் நல்லா கவனிங்க. வாட் யூ செட் அபார்ட் செட்ஸ் யூ அபார்ட். நீங்கள் எதை எடுத்து வைக்கிறீங்களோ அது உங்களை தனித்து காட்டும் கர்த்தரிடத்தில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தானியேல் இதை செய்கிறார். செஞ்ச உடனே அந்த அந்த சூப்பர்வைசருக்கே புரியல. என்னன்னா, இவர்களை பார்க்கலாம் வெறும் தண்ணியும் காய்கறிகளும் குடித்த இவனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுறாங்களப்பா. இவங்க எல்லாம் அந்த ராஜாவோட போஜனத்தை சாப்பிட்டே இன்னைக்கு இந்த பிள்ளைகளை இந்த உலகத்தில் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தின் காரியங்களை நம்பி வாழ்ந்தா இப்படிலாம் செஞ்சால் ஆசீர்வதிக்கப்படும் நினைக்கிறோம். ஆனால் நீ தேவனுக்காக சில காரியங்களை அப்படியே ஒதுக்கி வச்சு நீ தேவனை முதன்மைப்படுத்தி செய்யும் போது இந்த உலகத்தில் கிடைக்காத மேன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வளர்ச்சியும் உனக்கு கிடைக்கும். ராமேன்னு சொல்லுங்கள். அதனால இப்படி பண்ணாதான் நம்ம வாழ முடியும். அவங்க செய்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாங்கன்னு சொல்லிட்டு ரோமர்கள் 12:2 சொல்லுகிற உலகத்தான் செய்யறதை நான் செய்யணும். தானியேல் தெளிவாக சொன்னான், ஐ டிசைடட் தட் ஐ வில் நாட் டிஃபைல் மை செல்ஃப். நான் ஒரு முடிவெடுத்தேன், இன்றைக்கி நான் உலகத்தோடு இருக்கலாம், பாபிலோனோடு இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம், ஆனால் இங்கே நான் ஒரு முடிவெடுக்கிறேன், நான் இப்படி தான் வாழ போகிறேன், இப்படி வாழ போகிறேன். நம்ம எடுத்த முடிவை கர்த்தர் கனம் பண்ணார். இன்றைக்கும் தேவைப்படல. சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், முடிவுலாம் எடுக்கும்போது நல்லா எடுத்துடுறோம் முடிவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால் அதை அப்படியே ஹோல்டு பண்ணி நிற்க முடியல. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எந்தெந்த காரியத்தை ஆண்டவர் இடத்துல கமிட் பண்ணிட்டு நீங்கள் பேக் ஆஃப் ஆகிட்டீங்க, இந்த காரியத்தை கர்த்தர் திரும்ப சொல்கிறார். எத்தனையோ பேர் ஊழிய அழைப்புனது, ஆனால் யோசித்தோம், அப்புறம் விட்டுட்டோம். எத்தனையோ பேர் நான் அதை செய்கிறேன்னு முடிவு பண்ணோம், கொடுப்பேன் போகிறேங்கிற எல்லாம் முடிவு பண்ணோம், ஆனால் அதுக்கப்புறம் அதை நம்ம செய்ய முடியாமல் விட்டுட்டோம். இன்னைக்கு கர்த்தர் தான் ஞாபகப்படுத்தார், நீ கர்த்தருக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் போது கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா
நான் வந்து என் ஜெபத்தில் எப்பவுமே என் ஜெப அறைக்குள்ள எனக்கு வீட்டில் ஒரு ஜெப அறை வச்சுருக்கோம். அந்த ஜெபத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஆண்டவர் பாதத்தில் இந்த ஸ்திரீ போய் இந்த பரிமள தைலத்தை உடச்சி ஊற்றுவாள் அந்த பர்ஃப்யூமை. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால் நான் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ப்ரேயர் டைமில் நான் அந்த மாதிரி ஒரு பர்ஃப்யூம் வச்சுப்பேன். அப்படியே ஆண்டவர் இருக்கார், அவர் பாதத்தில் ஊற்றி ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் பண்ணுவேன். அப்போது சில வருஷங்கள் முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லி பர்ஃப்யூம் ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. அந்த பர்ஃப்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து எனக்கு கிஃப்ட் குடுத்தாங்க. நான் ஃபாரின் போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாலேருந்து எடுத்துட்டு வந்து ஒரு கிஃப்ட் குடுத்தாங்க. அப்போ அது அப்படியே ஓகே நம்ம இவ்வளோ நாள் ஆசைப்பட்டு நம்மளுக்கு வந்து இதை யூஸ் பண்ண போகலாம் அப்படின்னும்போது எனக்கு உள்ள ஆவியானவர் சொல்கிறாரு, எப்பா உன் ஜெபத்துக்கு நீ இதை யூஸ் பண்ணுவல, ஜெப அறைக்கு இதை அதுக்காக எடுத்து வைக்க முடியுமா? அப்படின்னும்போது நான் என்ன பண்ணேன், ஓகேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சு வெறும் ப்ரேயருக்கு தான் யூஸ் பண்ணுவேன். என் பர்சனலுக்கு நான் அதை என் மேலே அடிச்சதே கிடையாது. வெறும் ப்ரேயருக்கு தான் தரையில் அடிப்பேன், அந்த ப்ரேயர் ரூம் ஃபுல்லாக அடிப்பேன். என் ஆண்டவர் இருக்காரு சொல்லிட்டு அவர் சமூகங்க இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த நாளிலேருந்து இந்த நாள் வரை எவ்வளவோ விலை மதிப்பே இல்லாத அவ்வளோ அதிகமான காஸ்ட்லி பர்ஃப்யூமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என்னை வந்து தேடி வந்து சேரும்படியாக என்னை ஆண்டவர் செய்தார். இது நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு பர்ஃப்யூம் வரணும் அப்படின்னு நான் சொல்லுவது என்னென்னா, கர்த்தருக்கு என்று நான் எதை செட் எடுத்து வைக்கணும், கர்த்தருக்கு என்று நான் கொடுக்குற தட் பிகம்ஸ் பவர்ஃபுல். கர்த்தருக்குன்னு நான் எடுத்து வைக்கிற நேரம், கர்த்தருக்குன்னு நான் எடுத்து வைக்கிற பணம், கர்த்தருக்கு நான் பிரித்து வைத்த என் பிள்ளை, கத்தருக்கன்ற சிலனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் சர்ச்சுக்கு போட்டால் தான் இந்த ட்ரெஸ்ஸை நான் போடுவேன், சர்ச்சுக்குனே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் கத்தருக்கு என்று பிரித்து வைக்கிறோமோ அதையெல்லாம் கத்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி தான் இங்கே நடக்குது. தானியேல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 10 நாள் கொடுப்பா, 10 நாளுக்கு அப்புறம் பார்த்தா இவங்க ஃபேஸ்லாம் டோட்டல் டிஃப்ரெண்ட் ஆகுது. இன்றைக்கி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேங்க. நீங்கள் எதெல்லாம் பிரித்து வைக்கிறீங்க, இன்னைக்கு கத்தர் உங்களை ஞாபகப்படுத்துகிறாரா? எதெல்லாம் நீ எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ உன்னால் எடுத்து வைக்க முடியல. நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக, கத்தர் உங்களை அதை மறுபடியும் எடுத்து வச்சு அதை நிற்கிற அந்த டிசிப்ளினுக்கான ஒரு வல்லமையை உங்களுக்கு கிருபையை கத்தர் கொடுப்பார். ஆமென். மற்றவர்களோட இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ், மற்றவங்களுக்கு மேலே இவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜை ஆண்டவர் கொடுக்குறார். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி யூ குட் பி அவுட் ஆஃப் பிளேஸ் பட் நாட் அவுட் ஆஃப் ஹிஸ் பிளான். நீ இடம் மாதிரி இருக்கலாம்,
ஆனால் அவர் திட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறார். ரெண்டாவது, வாட் பீப்புள் கால் யூ டசன்ட் சேஞ்ச் யுவர் காலிங். இன்றைக்கி என்ன வேணால் உன்னை கூப்பிடலாம் மக்கள், அவர்கள் அழைக்கிற அழைப்பு உன் அழைப்பை மாற்றாது. மூணாவது, வாட் யூ செட் அபார்ட் செட்ஸ் யூ அபார்ட். அதாவது நீ எதை ஒதுக்கி வைக்கிறியோ கர்த்தருக்காக, அது அப்படியே உன்னை மற்றவர்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை காட்டும். நாலாவது பார்த்தீங்கன்னா, ஃபெய்த்ஃபுல்னஸ் பிரிங்ஸ் சூப்பர் நேச்சுரல் ஃபேவர். நீ கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும் போது அது சூப்பர் நேச்சுரல் உனக்கு தயவை கொண்டு வந்து கொடுக்கும். அதனால தேவ பிள்ளைகளை இன்னைக்கு வாட் ஆர் யூ கோயிங் த்ரூ? இன்னைக்கு ஐ வாண்ட் டெல் யூ, காட் இஸ் இன் கண்ட்ரோல். நீ நினைச்ச இடத்துல இல்லாமல் வேற இடத்துல இருக்கிறியா? ஐயா, ஒரு டைமண்டை போல கர்த்தர் உன்னை செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல பல காரியங்களை கர்த்தர் உனக்காக செய்து முடிப்பார். அடுத்தது, ஐயா நான் இருக்கிற இடத்துல பாபிலோனுக்கு வந்துட்டேன், பாபிலோனில் வேற ராஜா, நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், இங்கே கர்த்தருக்காக ஸ்டாண்ட் எடுக்க முடியுமா? நிச்சயமாக ஸ்டாண்ட் எடுக்க முடியுங்க. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, நான் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணும்போது அந்த வாரத்தில் ஒரு நாள் நான் ஃபாஸ்டிங் இருப்பேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறது, நான் ஊழியத்துக்கெலாம் வரதுக்கு பல வருஷம் முன்னாடி சென்னையில் இருக்கும்போது. இன்றைக்கும் என் பழைய பாஸ் எனக்கு ஃபோன் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் நாளை அவர் ஞாபகம் வச்சு என்ன பண்ணுவார், ஓ இந்த நாளா, சாரிப்பா நம்ம லஞ்சுக்கோ டின்னருக்கோ மீட் பண்ணுவோம், இன்றைக்கி நீ ஃபாஸ்டிங். அவர் எனக்கு இருந்தவர் ஒரு பிராமின் பாஸ். இன்னி வரைக்கும் அவர் ஞாபகம் வச்சுக்கிறார். ஏன்னா அந்த நாளை அவர் எதிர்க்க நான் ஒதுக்கி வச்சேன். இன்னைக்கு மற்றவர்கள் மத்தியில் நீ இருக்கிற இடத்துல நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும், நான் இருக்கிற இடத்துல நான் எப்படி நான் நிற்க முடியும், ஸ்டாண்ட் எடுக்க முடியும்னா, அங்கே உன்னை சாட்சியாக வைக்கிறதுக்காகவே கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். உன்னை அப்படியே தூக்கி ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரா, அந்த இடத்துல நீ சாட்சியாக இருக்க முடியாது. அதனால் இன்னைக்கு தானியேலை கொண்டும், அனனியா, அசரியா, மிஷேலை கொண்டும் கர்த்தர் பாபிலோனில் ஒரு எழுப்புதலை செஞ்சு பாபிலோனை அவர்கள் ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் இன்றைக்கு அவங்கள பயன்படுத்துவார்னா, ஐயா இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிற இடத்துல நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். எழுப்புதலுக்காகவும் பயன்படுத்துவார், ஊழியத்துக்காகவும் பயன்படுவார். நம்ம கிட்ட இருந்தால் அது ஆரம்பிக்கும் போது, ஐயா இன்னைக்கு நம்ம இருக்கிற வேலை ஸ்தலத்துல பல மாற்றங்கள் வரலாம். அந்த மாற்றங்கள் வருவதுக்கே நம்ம தேவனை பிரிப்பதற்கான காரணம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாண்ட் எடுத்து நிற்கும் போது உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் நெய்பர்ஹுட்டில், உங்கள் சபையில் கர்த்தர் உங்களை பயங்கர ஆசீர்வாதமாக பயன்படுத்த போகிறார். யூ பின் செப்பரேட்டட் ஆஸ் அ டைமண்ட். இந்த 50 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிற டைமில் நான் சொல்கிறேன், இந்த டைமை செட் அசைட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மகிமையாக பயன்படுத்துவார். இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிதாவே ராஜா, இன்றைக்கும் இவர்கள் எல்லாம் பல இடங்களில் அப்பா கர்த்தாவை பிரித்தெடுக்கப்பட்டிருக்கார்கள், பல இடங்களில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கார்கள். ஆனாலும் தேவரே கர்த்தாவை எங்கே இருந்தாலும் கர்த்தர் உம்முடைய அநாதை திட்டத்தினால அங்கே இவர்களை வைத்திருக்கிறீர். அதே இடத்துல இவர்களை பயன்படுத்துவீர். அப்போ இன்றைக்கு ராஜா அதற்கான விசுவாசத்தை எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் எங்கே இருந்தாலும், நாங்கள் பாபிலோனிலே இருந்தாலும் கர்த்தர் ராஜா எங்களை எல்லாம் கர்த்தர் ஊழியத்துக்காகவும் எழுப்புதலுக்காகவும் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். தானியாலையும் ராஜா, தானியேலும், மிஷேலையும், அசரியாவும், அனனியாவும் நீர் எப்படி பாபிலோனில் பயன்படுத்தினீரோ, அவர்களை எப்படி நீங்கள் வேறு பிரித்து காட்டினீர்களோ, அதே போல ராஜா இவர்களுக்கு எல்லாம் கர்த்தர் ராஜா இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு ராஜா கர்த்தர் நீர் இடைப்பட்டு இவர்களை பயன்படுத்தும்படியாக ராஜா தேவரீர் வர நாட்களில் கர்த்தர் ராஜா நான் எங்கே இருந்தாலும் பயம் இல்லாமல் ஊழியம் செய்யும்படியாக ராஜா, தைரியத்தோடு ஊழியம் செய்யும்படியாக ராஜா, நாங்கள் எல்லாம் கர்த்தருக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அந்த ஸ்டாண்டை கர்த்தர் நீர் கனம் பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட பல சாட்சிகளை நாங்கள் கேட்க போவதற்காக நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் தேவையான விசுவாசத்தையும் அபிஷேகத்தையும் உற்சாகத்தையும் முக்கியமாக ராஜா கர்த்தாவை எல்லா இடங்களையும் தயவு கிடைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தேவரே முக்கியமாக தேவரே இந்த உபவாச நாட்களில் இவங்க பங்கெடுத்துக் கொள்ளும் போது கர்த்தர் தாமே இவர்கள் வாழ்க்கையில் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த எல்லா 50 days உபவாசத்தில் கர்த்தர் ராஜா ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை இவர்கள் வாழ்க்கையில் வரும் என்று நான் விசுவாசித்து இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you all.